அமைதியான, ரொம்பவும் அன்பான மலையாளம் அது. அங்கே இருந்த குருக்கள் தன்னுடைய சீடர்கள்கிட்ட ரொம்ப அன்பாகவும், இன்னும் சொல்லப்போனால் பணிவாகவும் நடந்துக்கிட்டாங்க. அங்கே இருக்க சீடர்களும் அப்படி தான் ரொம்பவும் மரியாதையோட தன்னுடைய குருக்களிடம் ரொம்பவும் பணிவாக நடந்துப்பாங்க. காலங்கள் செல்ல செல்ல இந்த பணிவு, மரியாதை, அன்பு அப்படிங்கிறதெல்லாம் கோபத்தை காட்டுற அளவுக்கு மாறிப்போச்சு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது குருக்களால் கணிக்கவே முடியல. இந்த மாதிரி இருக்கிறத தலைமை குருவால் பொறுத்துக்க முடியல. நம்ம மடாலயத்தோட சிறப்பே நம்ம மற்றவங்க மேலே காட்டுற அன்பும், பணிவு, மரியாதை, அக்கறை தானே. இதுவே இல்லைன்னா நம்ம மடாலயம் வச்சுருக்கிறதுக்கு என்ன, எதுக்காக நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தார். இதை எப்படியாவது மாற்றிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். சரி, நாட்கள் சென்றுக்கிட்டே இருக்குது, இப்படியே விட்டால் சரி வராதுன்னு அவருடைய குருதேவர்கிட்ட போய் கேட்குறாரு. குருவே, நான் மடாலயத்தில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பணிவாக இருக்க தான் கற்றுக் கொடுத்தேன். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளாக நிலவரம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குருதேவர் சொல்கிறாரு, உங்கள் குருகுலத்துக்கு அந்த கடவுளே ஒரு சாதாரண மனிதர் உருவில் வந்திருக்காரு. அப்படி இருக்கும் தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது சரியா இல்லையே. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி தொடர்ந்து கடவுள் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவ்வளவுதான் தாமதம். உடனே குரு என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மடாலயத்துக்கு வராரு. இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. கடவுள் நம்மளுடைய சாதாரண மனிதர்களாக இன்னும் உருவத்தில் நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த கேட்டதும் அங்கே இருந்த சீடர்கள், மற்ற குருக்கள் எல்லாரும் எங்கேருந்து தான் தெரியல அந்த மாற்றம் வந்ததோ, எல்லார்கிட்டையும் மறுபடியும் பழைய மாதிரி அவங்களுடைய உண்மை குணமான அன்பு, அக்கறை, பணிவு, மரியாதையோடு நடந்துக்க ஆரம்பித்தாங்க. மடாலயத்தோட சிறப்பும் திரும்ப வந்துருச்சு. எல்லாரும் சிறப்பாக வாழ்ந்தாங்க. இவ்வளவு தாங்க. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் எல்லாரையும் மதிப்போம். அவ்வளோதான் வாழ்க்கை. நல்லதே நினைக்கலாம், நல்லதே நினைக்கும். நம்ம என்ன தரோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் மற்றவங்களுக்கு மரியாதை தந்தால் தான் மற்றவங்க நமக்கு மரியாதை தருவாங்க.